இங்க பாருங்க சிங்கம் சார், நாங்க 4 பேரும் சேர்ந்து இந்த பேங்கை ஓபன் பண்ணிருக்கோம். நான் தான் இந்த பேங்கோட மேனேஜர். காசை என்றதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதனால நான் இந்த பேங்க்ல காசு என்ன போறேன் சார். நானும் பத்லுவும் இந்த பேங்கோட செக்யூரிட்டி ஆபீசர்ஸ். நாங்க தான் இதுக்கு பாதுகாவலர்கள். நான் இந்த பேங்கோட கிளீனர் பாயா கிளீன் பண்ண போறேன். அதாவது கஜானாவியை கிளீன் பண்ண போறேன். பிரமாதம் பாஸ், பிரமாதம். அருமையான பஞ்ச் டயலாக். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். ஜான், யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். எங்க ஓடுற? இல்ல, சொன்னா கேளு. உன்னால எங்கேயும் தப்பிக்க முடியாது. மரியாதையா சொல்றத கேளு. இப்படி சுப முகூர்த்தத்துல எல்லாம் அபசகுணமால நடந்துகிட்டு இருக்குது. முகூர்த்த நேரம் எப்பவோ முடிஞ்சு போச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க வந்து ரிப்பனை கட் பண்ணி வைங்க சிங்கம் சார். என்னோட கத்திரிக்கோல் எங்க? என்னோட கத்திரிக்கோல் எங்க? அதாவது சிங்கம் சார், இந்த சின்ன கத்திரிக்கோலால நீங்க கட் பண்ணுங்க. குடு. ஸ்வீட்டோட இதை நம்ம கொண்டாடுவோம். எல்லாரும் எடுத்துக்கோங்க. பத்லு, அந்த பலூனை இன்னும் கொஞ்சம் உயரமா வச்சிருந்தாங்கன்னா நம்ம பேங்கோட பேரு இந்த ஊர் முழுக்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நீ வா பத்லு, நாம அதுல இருக்க கேஸ் அதிகப்படுத்தலாம். சீக்கிரம் வா. ஏய் மோட்டு, சீக்கிரமா அந்த நாப கொண்டு வந்து மாட்டு. இங்க பாரு, பலூன்ல நிறைய கேஸ் ஏறிக்கிட்டு இருக்கு மோட்டு. இன்ஸ்பெக்டர் சிங்கம் ஹேண்ட்ஸ் அப். அத கடவுளே, இது கலியுகங்கிறது சரியாதான் இருக்கு. ஒரு போலீஸ்காரனை பார்த்து ஹேண்ட்ஸ் அப்னு சொல்றான் பாரு ஒரு திருட. இவன் தான் ஹேண்ட்ஸ் அப் பண்ணணும். நான் தான் ஜான் ஆக போறேன் டான். நான் தான் ஜான் ஆக போறேன் டான். நம்பர் 1 நம்பர் 2 கஜானாவை கிளீன் பண்ணுங்க. இதோ போறோம் பாஸ். ஆனா தடி தாண்டவராயனுங்களா, சாப்பிடுறத தவிர வேற எதுவுமே தெரியாதா? கஜானாவை கிளீன் பண்ணுங்கன்னா உள்ள இருக்கிற எல்லா பணத்தையும் அபேஸ் பண்ணுங்கன்னு அர்த்தம். அப்படியா? அப்படியா அலிகோ? ஏ மோட்டு, சீக்கிரம் ஏதாவது செய். நாம பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற பலூன் கூட இந்த பேங்க்கும் பறந்துரும் போல இருக்க மோட்டு. எனக்கு வயிறு காலியா இருக்கும் போது மூளை வேலை செய்யாத உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது சொல்லு. ஐடியா மோட்டு, ஒன்னு பண்ணலாம். இந்த பேங்கை நல்லா இழுத்து புடிச்சுக்கிட்டா அது மேல பறக்கிறத நாம தடுத்துடலாம். அட ஜான், என் உயிர் நண்பா, என் உடன்பிறா சகோதரா, அந்த மாதிரி செய்யாதப்பா. நிறுத்து. பேங்க திறந்த உடனே மூட வச்சிடாதப்பா. சட்டத்தின் மீது ஆணையாக நான் இப்ப சொல்றேன். எல்லாரும் கைய மேல தூக்கிக்கிட்டு நில்லுங்க. இல்ல பை பை, see you, டாடா. சீக்கிரம் வாங்க, இங்க இருந்து நம்ம எஸ்கேப் ஆகணும். சீக்கிரம் ஓடி வாங்க. ஜான் ஆக போறான் டான். ஜான் ஆயிட்டான் டான். நான் இப்ப மிகப்பெரிய கோடீஸ்வரன். இனிமே என்ன யாரும் பிடிக்க முடியாது. பாஸ், பஞ்ச் டைலாக் சூப்பரா இருந்தது. ஆனா நம்ம நின்னுட்டு இருக்க லொகேஷன் தான் கொஞ்சம் கூட சரியில்லை. இந்த லொகேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கொஞ்சம் கலைக்கண்ணோட பாருங்க. வெண்மையான மேகம், சிலுசிலுன்னு காத்து, பறவைகள்லாம் படபடன்னு பறந்துகிட்டே இருக்கு. இது எவ்வளவு அருமையான கண்கொள்ளா காட்சி. ஆனா பாஸ், பறவைகள்லாம் வானத்துல தானே சிறகடிச்சு பறக்கும், தரையில இல்லையே. கொஞ்சம் கீழே பாருங்க பாஸ்.
காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. மன்னிச்சிருங்க, ஒரு பெரிய தப்பு நடந்து போச்சு. பேங்க் பறந்துகிட்டு இருக்கு. அட மோட்டு, எங்களுக்கும் அந்த விஷயம் தெரியும். பேங்க கொள்ளையடிச்சிட்டாங்க. அது எங்க முன்னாடி தானே நடந்துச்சு. அப்படி இல்ல மிஸ்டர் ஜட்கா, பேங்க் மேல பறந்துடுச்சு. சாரி, வெரி வெரி சாரி. எங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. கஜா, நம்ம சிங்கம் சார் முன்னாடியே தான்ப்பா அவங்க பேங்க் ஆட்டை போட்டாங்க. நீங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க சொல்லுங்க. நான் பேங்கோட செக்யூரிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்தேன். அதான் பணத்தை கொள்ளையடிக்கிற மாதிரி நடிச்சேன். இதோ உங்களோட பணம் இருக்கு, நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். மோட்டு, அவன் கொள்ள அடிச்ச காசு திரும்ப கொண்டு வந்து கொடுத்துட்டான். நீங்க அழுறத நிறுத்துங்க. இப்ப பேங்க் யாரும் கொள்ள அடிக்கல. நான் பேங்க்ல பணம் திருடு போனதை பத்தி சொல்லல. பேங்கே திருடு போய் பறந்து போய்கிட்டு இருக்கு, மேல போய்கிட்டு இருக்கு, அத சொன்னேன். நாம எல்லாரும் இப்ப காத்துல மறந்துகிட்டு தான் இருக்கோம். யாராவது எங்களை காப்பாத்துங்க. வாங்க, வந்து பாருங்க. என்னையா சொல்றீங்க? போங்க. எல்லாரும் மனசை தேத்திக்கிங்க, உசாரா முடிச்சுக்கிங்க சார். சிங்கம் சார், நாம எப்படியாவது மேல போய் பலூன்ல இருக்க கேஸ கொஞ்சம் கம்மி பண்ணுவோம். அப்பதான் பில்டிங் கீழே இறங்கும். அம்மா, என்னடா ஆட்டோ எப்படியாவது கீழே இறக்கிடுங்க. கஜா, காப்பாத்துங்க. காப்பாத்துங்க. இங்க பாரு ஜான், பேங்க் இந்த பக்கமா தள்ளி விடு. அதனாலதான் பேலன்ஸ் இல்லாம பேங்க் சாயுது. சீக்கிரம். காப்பாத்துங்க. சீக்கிரமா ஏதாவது யோசி. வயிறு காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாது. ஐடியா. அம்மாடியோ, என் வாழ்க்கையில இப்படி ஒரு நாள் வரும் நான் எதிர்பார்க்கவே இல்ல. சின்ன வயசுல நான் எவ்வளவு பலூனை பறக்க விட்டுருக்கேன். ஆனா இப்ப என்னடா ஒரு பலூன் என்ன பறக்க விடுது. ஒரு விஷயத்த சொல்றேன், எல்லாரும் கவனமா கேளுங்க. எல்லாரும் அந்த பொசிஷன்ல ஸ்டாண்டிங்ல நில்லுங்க. ஒரு அடி முன்னால எடுத்து வச்சா கூட பேங்க் கீழே விழுந்துரும். நாம எல்லாரும் மேல போயிடுவோம். என்ன புரிஞ்சுதா? இருக்கிற பிரச்சனை பத்தாதுல இது வேறையா? முதல்ல இது என் மேல இருந்து எடுங்க, எடுங்க. கஜா, அது இந்த பக்கம் தப்பா வருது. இங்கெல்லாம் வந்துடாத தம்பி, அப்படியே வெளியே போயிடு. என் உடன்பிற சகோதரர்களே, நண்பர்களே, நான் கீழே வரப்போறேன். பூசணிக்கா மாட்டீங்க, தயவு செஞ்சு கீழே குதிச்சிடாதீங்க, கீழே வந்துடாதீங்க. நீங்க மேலேயே இருங்க, இங்க வராதீங்க, அங்கேயே இருங்க. அட, நீங்க என்னப்பா பேசுறீங்க? என்னோட பேங்க் கீழே இருக்கு, நான் கீழே வரக்கூடாதா? இந்த வாங்கிக்கங்க ஜட்கா. மேலே ஏறியா, மேலே ஏறியா, கீழே வந்தா மேலே வரணும். உள்ள வராதீங்க. கடைசியில எங்க பக்கம் வந்துட்டீங்களா? எங்க பக்கம் தான் வருவாரு. ஐ கஜா, என்னப்பா இந்த பேங்க் எந்த பக்கமும் சாயவே இல்ல. இனிமே எப்படிப்பா அந்த பக்கம் இந்த பக்கம் சாயம்? நான் பேங்க பழையபடி இருந்த இடத்துலயே பிக்ஸ் பண்ணிட்டேன். இனிமே கவலை இல்லப்பா.
வேணாம். ஜான் அவன் டான், ஜான் அவன் டான். இப்ப இந்த மொத்த பணமும் எனக்கு தான் சொந்தம். என்னை யார் தடுக்கிறாங்கன்னு பாக்குறேன். டாடா. என்னோட பேர் சிங்கம், இன்ஸ்பெக்டர் சிங்கம். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல, அதாவது இம்பாசிபிள். Bye bye. See you. Tata. பத்துலு வயிறு காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது ஐடியா பண்ணு. அந்த குட்ட பையன் எல்லா படத்தையும் எடுத்துட்டு ஓடுறான். ஐடியா லஜக் நச்சக் சஜக் லச்சக் மனக குனா லஜபஜா லாங் ஜக்கா டாடா பை பை. எங்க இருந்தாலும் வாழ்க. தேங்க்ஸ் எதுவும் சொல்லிடாதீங்க, எங்க கடமையை தான் நாங்க செஞ்சோம். அட வீணா போன பத்துலு, ஏன்டா கயிறை விட்டு? என்னை யாராவது காப்பாத்துங்க. பாத்ரா உசர்ரா. பத்துலு, உன்னை நினைக்கும் போது எனக்கு கோவமா வருது. நான் சமோசா சாப்பிடுற டயத்துல என்ன தண்ணி டாங்க் ஃபிக்ஸ் பண்ண சொல்றீங்க, நியாயமா? அடே மோட்டோ, தொடர்ந்து சமோசா சாப்பிட்டுட்டு இருந்தா விக்கிச்சுனா தண்ணி வேணும்ல, அதனால தான் அத மாட்ட சொன்னேன். சீக்கிரம் மாட்ற. நான் சந்தோஷமா இருக்கேன். எதையும் தாங்க இதயம் எனக்கு இருக்கு. நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்னோட பேரு கின்னஸ் புத்தகத்துல வரப்போகுது. இந்த சந்தோஷத்தை தாங்க முடியல. ஆஹா மோட்டோ, கருப்பு ட்ரம் தூக்கி வெள்ளை ட்ரம் மேல போட்டுட்டியே. அன்புள்ள அகலமா வளர்ந்த அண்ணாச்சி, கொஞ்சம் எந்திரிங்க எந்திரிங்க. அண்ணா, நீங்க ரொம்ப அழகா டைலாக் எல்லாம் பேசிட்டு வந்தீங்கன்னா உங்க டைலாக்ல நல்ல கிளாரிட்டி இருந்தது. ஆஹா அண்ணா, ஏதோ தெரியாம செஞ்சுட்டா, மன்னிச்சிடப்படாதா அண்ணா. அறியாத பையன் தெரியாம செஞ்சுட்டானா, விட்டுருங்கண்ணா. அண்ணா அகல மனசுக்கார அண்ணா. இப்ப என்னோட எதிரி மோட்டு மட்டும் தான். நான் என்ன சொல்ல வரேன்னா, இது ஒரு நல்ல அம்மா. அடுத்த ரவுண்டா அண்ணா, விட்டுடுங்கள் அண்ணா, விட்டுடுங்கள். பத்துலு, என்ன காப்பாத்து. பத்துலு, என்ன காப்பாத்து. என்ன காப்பாத்து. பத்துலு, பத்துலு, என்ன காப்பாத்து. இந்த தடி தாண்டவரை என்ன காப்பாத்து. எப்ப பார்த்தாலும் உன் காண்டா மிருகம் பாடியை காட்டி எல்லாரும் மிரட்டிக்கிட்டு இருக்க. நாங்கெல்லாம் கோவப்பட்டோம்னா பூமி தாங்காது, புரிஞ்சுக்க. வேண்டாம், கண்ட்ரோல் பண்ணு, கண்ட்ரோல் பண்ணு. கோபம் மனிதனுக்கு சத்துரு. இப்ப நீதானே இந்த வசனத்தை இங்க இவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்த. வேண்டாம், பொறுத்தது போதும். இனிமே என்ன பொங்கி இடாம இருக்க முடியாது. பொறுமெல்லாம் ஒரு அளவுக்கு தாங்கிறத இந்த எருமை கிட்ட காட்டி ஆகணும். நீ எல்லாருக்கிட்டையுமே உன் 70 பாடியை காட்டி மிரட்டிக்கிட்டு இருக்க. என்கிட்ட நடக்காது. அப்படின்னா நீ என்ன தோக்கடிக்க போறியா? சரி வா, பாத்துரலாம். நாளை காலையில நம்ம 2 பேருக்கும் பாக்ஸிங் காம்படிஷன் நடக்கும். இன்னைக்கு ராத்திரி தான் உன் வாழ்க்கையிலேயே உனக்கு கடைசி ராத்திரி, புரிஞ்சுதா? பத்துலு, உனக்கு அறிவு கிரிவு கேட்டு போச்சா? எதுக்காக இப்படி பண்ண? வீணா மம்பள போய் மாட்டிக்கிட்டியே. வா வீட்டுக்குள்ள வா. அவன் இடிச்ச இடத்துல இதுவும் இடிக்குது. ஏய், என்ன நினைச்சிருக்கீங்க? போ. அதே மோட்டு பத்துலு, உங்களை நான் சும்மா விட மாட்டேன். அவனுக்கு என்ன தைரியம் இருந்தா இந்த மாவீரன் பத்துலுக்கிட்டே சவால் விட்டுட்டு போறான். இன்னைக்கு ராத்திரி தான் எனக்கு கடைசி ராத்திரின்னு சவால் விட்டுட்டு போறான் அந்த வீங்கன மண்டையன். ஒருவேளை அவன் சொன்னது பழிச்சிருமோ? ஒருவேளை நாளைக்கு காலையில அவன் கூட நான் பாக்ஸிங்ல மோத போறேன்னா மோட்டோ, இன்னைக்கு எனக்கு கடைசி ராத்திரியா தானே இருக்கணும். அதுதானே நிஜம், அதானே ஃபேக்ட். என்ன யோசிக்கிறேன்னா ஒண்ணுமே புரியல மோட்டோ. மோட்டோ, ஐடியா சொல்லு மோட்டோ. கோவத்துல நான் அவசரப்பட்டு அந்த மூட்டை லாரியோட மோதறதா வாக்கு கொடுத்து சவால் விட்டுட்டு வந்துட்டேன் மோட்டோ. பேசாம இங்க ஒளிஞ்சிக்கிற மோட்டோ, இது சரிப்பட்டு வராது மோட்டோ. ஒருவேளை நான் இங்க ஒளிஞ்சுக்கிட்டா இது சரிப்பட்டு வருமா? உயிர் நண்பா பத்துலு, நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? நீ அந்த பாக்ஸர் கூட மோத போறியாமே? யோ கச்ச கச்சா, நீ ஆண்டவனை பார்க்க ஆசைப்பட்டது என்னமோ சரிதான்ப்பா. அதுக்கே இவ்வளவு டெரரான ஒரு ரூட்டை செலக்ட் பண்ணிருக்க நீ. ஏதோ அவசரப்பட்டு விட்டுட்டு அதையே திரும்ப திரும்ப சொல்லி ஏன் பீதியை கிளப்புறீங்க? கோவம் மனசனுக்கு சத்துருன்னு எல்லாருக்கும் சொன்ன, அது எனக்கும் தானே, எனக்கு புரியாம போச்சு. கச்ச கச்சா,
இந்த பாக்ஸிங் காம்படிஷன்ங்கிறது உலகத்திலேயே ரொம்ப குட்டி காம்படிஷன்ப்பா. அது எப்படி சின்ன காம்படிஷன் ஆகும்? அட பாக்ஸர் ஒரே பஞ்ச் கொடுத்தா போதும்பா. 10 நேரா போய் ஆண்டவனுக்கே ஒரு ஹாய் சொல்லிட்டு வந்துடலாம். 2வது பஞ்ச் வாங்கணுன்ற அவசியமே இருக்காதுல்ல. மோட்டு ஏற்கனவே பீதியில கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். என் மேல பெட்ரோலை ஊத்துறான் அந்த கருப்பாம்பூச்சி மீசக்காரன். நீ ஒண்ணு ஃபீல் பண்ணாத. பாக்ஸிங்ல கலந்துக்கிறதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. எப்படி முன்னாடி வச்சுக்கிட்டு லெப்ட்ல ஒரு கொத்து ரைட்ல இன்னொரு கொத்து பாக்ஸரை ஜெயிச்சலாம். கேட்க சந்தோஷமா இருக்குடா. வெற்றி நிச்சயம், இது வேத சத்தியம், கொள்கை வெல்வதே நாம் கொண்ட லட்சியம். என்னை மிதித்தால் எதிரியை கூட மிதிப்பேன், என்னை மதித்தால் எவனா இருந்தாலும் மதிப்பேன். அடே நண்பா உண்மை சொல்வேன், சவால் வேண்டாம் அவனை வெல்வேன். வெற்றி நிச்சயம், இது வேத சத்தியம், கொள்கை வெல்வதே நான் கொண்ட லட்சியம். லிஞ்சக் லஞ்சக் நச்சக் நச்சக். பத்துலு தயவு செஞ்சு எந்திரி. தோல்வியே வெற்றிக்கு முதல் படி. நீ தோக்க மாட்ட. கண்டிப்பா அந்த பாக்ஸரை ஜெயிப்ப. ஒரு தடவை அந்த பாக்ஸரை ஜெயிச்சிட்டா இந்த ஊர்ல இருக்க எல்லாரும் உன்னை பார்த்து பயப்படுவாங்க. இப்ப எனக்கு என்ன பயனா, ஒருவேளை அந்த காண்டா மிருகம் என் கையெல்லாம் தனித்தனியா பிச்சு எடுத்துட்டா என்ன பண்றதுன்னு தான். சாரி, இது சும்மா டெஸ்டிங் பஞ்ச் தான். அடிச்சடியில பஞ்சிங் பேக்கோட கொக்கி உடைஞ்சிருச்சு. அத செவுத்த உடைச்சுக்கிட்டு அது இங்க வந்துருச்சு. பத்துலு see you tomorrow. தயாராயிரு. வீட்டுக்கு வந்து கிளப்பி விட்டு போறேன். அட பத்துலு, என் உயிர் நண்பா, என் உடன்பிறா சகோதரா, பாக்ஸர் அடிச்ச ஒரே பஞ்சில செவுரு உடைஞ்சிருக்குன்னா அப்படின்னா என்ன விட்டுருங்க, நான் சண்டை போட மாட்டேன், விட்டுருங்க. பத்துலு மரியாதையா ஃபேன்ல இருந்து கீழே இறங்கு. நாளைக்கு கண்டிப்பா நீதான் ஜெயிப்ப. பி பாசிட்டிவ். உனக்கு ரத்தம் வேணும்னா கூட நான் தரதுக்கு தயாரா இருக்கேன். நீ சீக்கிரம் கீழே இறங்கி வா பத்துலு. முயற்சி திருவினையாக்கும், முயற்சி உடையார், இகழ்ச்சி அடையார். நான் ஜெயிப்பேன், நிச்சயமா ஜெயிப்பேன் மோட்டு, கவலைப்படாத. நான் கண்டிப்பா ஜெயிச்சிடுவேன். பத்துலு சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இரு. நாளைக்கு நீதான் கண்டிப்பா ஜெயிப்ப. உனக்கு ரத்தம் கொடுக்க நான் இருக்கேன். பி பாசிட்டிவ். வாய்க்கிலேயே பேச்சு என்ன பிரயோஜனம்? செயல் அதை நிறைவேற்றி காட்டணும் இல்ல மோட்டு. நாளைக்கு நான் ஜெயிப்பேன், எப்படியும் ஜெயிப்பேன், நிச்சயமா ஜெயிப்பேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு மோட்டோ, நம்பிக்கை இருக்கு, நம்பிக்கை இருக்கு மோட்டோ, நம்பிக்கை இருக்கு. ஸ்ரீராமஜெய சொல்ற மாதிரி 1008 தடவை இதையே சொல்லிக்கிட்டே இரு. ராத்திரி முழுக்க தூங்காத. நீதான் ஜெயிப்ப. ஜெயிப்பேன், நான் கண்டிப்பா ஜெயிப்பேன் தலகாணி. நான் ஜெயிப்பேன் தலகாணி, ஜெயிப்பேன். அம்மா ஓகே ஃபைன். இருக்கட்டும்டா. நான் தான் ஜெயிப்பேன், நான் தான் ஜெயிப்பேன், நான் தான் ஜெயிப்பேன். ஏய் லஞ்சாங் லச்சக் லச்சக் மச்சம் மச்சம் லச்சக் லச்சம் லுச்சம் லகா லகா ஜக ஜக லச்சம் ஏய் லகா ஏய் ஜண்டா டிக் டாக் டிக் டாக் ஜெயிச்சிட்டேன். அம்மா ஜெயிச்சிட்டேன், ஜெயிச்சிட்டேன், ஜெயிச்சிட்டேன். பத்துலு ராத்திரி கனவு கண்டாலே பலிக்காதுன்னு சொல்லுவாங்க. நீ பகல் கனவு கண்டுகிட்டு இருக்க. இது கனவு. எழுதுரு பத்துலு, எழுதுரு. எங்கடா கப்பு? எங்க கப்பு? என்னடா ஃபேன் மட்டும் தான் தொங்குது. இப்ப நான் கண்டது எல்லாமே கனவு தானா மோட்டோ? கனவுல கண்டது எதுவுமே பலிக்காதா மோட்டோ? மோட்டோ இப்ப என்ன செய்வேன்? ஏய், நீ எங்க ஓடி ஒளிய பாக்குற? என் கூட பாக்ஸிங் காம்படிஷனுக்கு வந்தாகணும். தைரியமா போ. பாக்ஸரனா, நீங்க மோட்டுவ கோவத்துல போட்டு அடிச்சிட்டீங்க. நானும் அவன் மேல உள்ள பாசத்துல உங்க மேல கொஞ்சம் கோவப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு ஏதோ பேசிட்டேன். அதெல்லாம் பெருசா எடுத்து பீதி அடையாதீங்க, விட்டுருங்க. ஓடிட சொல்லுங்க, ஓடிடுறேன். அதுக்காக இப்படி முட்டை கண்ணை உருட்டி உருட்டி காட்டாதீங்க அண்ணா. ஓடிட்டுமா? நில்றா. ஐயா சாரி பத்துலு, நீ என்கிட்ட உடனடியா பாக்ஸிங் ஃபைட் போட்டுதான் ஆகணும். எனக்கு இந்த மன்னிப்பு கிண்ணிப்பு எதுவும் தேவையில்லை. சார், அவன் மன்னிப்பு பிடிக்காத. ஒருவேளை நீங்களே சண்டை போட்டுறீங்களே. நீ சண்டை போடு பத்துலு, போடு. எவ்வளவு பெரிய கையே. அம்மா அம்மா சிங்கம் சார், எனக்கும் அவனுக்கும் நடுவுல நீங்க ஒரு அரண் மாதிரி நின்னு எனக்கு மட்டும் பாதுகாப்பு கொடுங்க சார். ஓய், நான் இப்ப உன்னை அடிச்சு எலும்ப உடைக்க போறேன். இந்த நல்ல வேலை அவர் வாங்கிக்கிட்டாரு. ரொம்ப வலிக்குதா சார்? ஐயா டேய், அட பாவி, என்ன எதுக்காக இப்படி போட்டு அடிக்கல? நான் வெறும் ரெஃப்ரி மட்டும் தான்டா. ஃபைட் ஃபைட். பத்துலு பி பாசிட்டிவ். ரத்தம் கொடுக்க தயாரா இருக்க. ஃபைட் பண்ணு. ஓடி போய் ஒளிய பாக்குறேன். டேய், நான் ஒரு வார்ம் அப் பண்ணிக்கிட்டு இருக்கேன்டா. ஜாக்கிங்ல ஓடிக்கிட்டு இருக்கேன். என்ன விட்டுற. அப்புறமா உனக்கு கூல் ட்ரிங்க்ஸோ கோழி பிரியாணியோ வாங்கி தரேன்.
ரவுண்ட் 1 முடிஞ்சது. ஏய், இனிமே ரவுண்ட் 1 2லாம் கிடையாது. நான் அடிக்கிற அடியில வெறும் சவுண்ட் மட்டும் தான் கேட்கும். இந்த ஆகாத்து பத்துலு, இந்த மருந்த குடி, உனக்கு 10 சிங்கத்தோட சக்தி ஒன்னா கிடைக்கும். அவனுக்கு டானிக்க கொடுக்க வந்திருக்கியா? என்கிட்ட கூட அத நான் குடிக்கிறேன். அவனை இப்ப அடிக்கிற அடியில அவன் நேரா மேல போய் சேர போறான் பாரு. கொலகார பாவி. ஓ, ம். ஒரு நண்பனுக்காக எவ்வளவு பெரிய ரவுடி கிட்ட வாய கொடுத்து மாட்டிக்கிட்ட மோட்டோ. இவன் பாக்ஸர் இல்ல, ரவுடி பையன். நீ போய் சண்டை போடு பத்துலு. அவன் கண்ணுக்கு இப்போ நான் கொடுத்த மருந்த சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீ 4 பேரா தான் தெரியுவ. வரிசையா நிக்கிற உங்க 4 பேர்ல யாரு டூப்ளிகேட் யாரு நிஜம்னு தெரியாது. சந்தர்ப்பம் பார்த்து நீ அவனை அடிச்சு துவம்சம் பண்ணிடு. சீக்கிர காலத்துல இறங்க பத்துலு. ஓ ரெடி. என்னடா கலர் கலரா போஸ் கொடுக்கறான்? ஏய், இப்ப எதுக்காக 4 பேர் வரீங்க? தனித்தனியா வாங்கடா. சொன்னா கேளுங்க. இந்த வாங்கிக்க. ஆஹா, வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. யா. நீ பாசிட்டிவ் பத்துலு, சீக்கிரம் அடி அவனை. நீ வாங்கிக்க. எந்த நண்பனுக்காக உங்ககிட்ட சவால் ஓட்டனா அவன் மேல மறுபடியும் கைய வச்சிட்டியா உன்னை? ஏய், வாங்கிக்கடா. என்கிட்ட ஆட்ட காட்டுறீங்க. எல்லாரையும் ஒரு கை பாக்குறேன். தாங்க முடியல எதிரியாயோ. ஏண்டா ஏன் கோச்சர் மலையாடா கைய வச்ச? தனித்தனியா வாடா. ஏன்டா ஒட்டுமொத்தமா 4 பேர் வரீங்க? நான் தோத்துட்டேன். இனிமே என்னால சண்டை போட முடியாது. 90 வருஷத்துக்கு என் கூட மோத மாட்டேன்னு அக்ரிமெண்ட் எழுதி கொடுறா, விட்டுறேன். முயற்சி கூட நிகழ்ச்சி அடையாறு. நீ அடையாறு தாண்டி வந்துட்ட பத்துலு, ஜெயிச்சுட்டேன். மாவீரனுக்கு இதெல்லாம் அசால்ட். நான் அடிச்ச அடியில அவனுக்கு எல்லாமே நாலா தெரிஞ்சிருக்கு மோட்டோ. நான் குத்துன குத்துல 2 கண்ணும் கலர் மாறி போய். இப்போ அந்த மருந்தோட எஃபெக்ட் போயிடுச்சுடா. இப்ப என் கண்ணுக்கு நீ மட்டும் தான் தெரியற. இப்ப நீ என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது பத்துலு. வாட 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 வந்துரு. பத்துலு பத்துலு, எனக்கு ரொம்ப பசிக்குது. சாப்பிட ஏதாவது கொடுங்க. என்னால நிக்க கூட முடியல. இங்க பாரு மோட்டோ, ஓவரா சீன் எல்லாம் போடாத. இப்ப சாப்பிடுறதுக்கு எதுவும் இல்ல, என்ன பண்றது? இல்ல இல்ல, அந்த மாதிரி சொல்லாத. பட்டினிலேயே நான் போய் சேர்ந்துருவோம் போல இருக்கு. சாப்பிட ஏதாவது குடு பத்துலு. எங்கேயோ கல்யாண சாப்பாடு சாப்பிடுறாங்க. சீக்கிரமா வா, கல்யாண சாப்பாடு ஒரு வெட்டு வெட்டலாம். இன்விடேஷன் இல்லாம பந்திக்கு போனா தொந்தி நிரம்ப சாப்பிட முடியாது மோட்டோ. எல்லாரும் சேர்ந்து ரவுண்ட் கட்டி அடிப்பாங்க. பந்தி தொந்தின்னு மந்தி மாதிரி பேசிக்கிட்டு இருக்காதடா. சீக்கிரமா வாடா, பத்துலு பசிக்குது. வெல்கம் சார். ஆஹா, தேங்க் யூ தேங்க் யூ. சாப்பாடு ரெடியா இருக்கா? அதாவது அவர் என்ன கேட்டாருன்னா எந்த பக்கம் போகணும்னு கேட்டாரு. என்ன மோட்டோ, அப்படித்தானே கேட்டேன். மாப்பிள்ளையும் பொண்ணு எங்க இருக்காங்க? சரி, இங்க பக்கத்துல ஒரு ஸ்டேஜ் இருக்கு. அங்க போய் டின்னர் சாப்பிடுங்க. அந்த பக்கமா போங்க. டின்னர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் ரிசப்ஷனே ஸ்டார்ட் ஆகும். சூப்பர். நான் நினைச்சேன் நீங்க அப்படியே சொல்லிட்டீங்க. என்னது? இல்ல இல்ல, அவர் ஏதோ சொல்ல வந்தாரு. வந்துடுறேன். மாறிடுச்சு. சமோசா இல்லீங்களா? இன்னும் அது வரல சார். சுட சுட ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்ப வந்துரும். சரி, ஓகே. அது வரைக்கும் நாங்க இதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இதுல 3, இதுல 1, இதுல 3, இதுல 1, இதுல 4. இரண்டாவது தட்டு. சாரிங்க.
ஏண்டா மொத்த தட்டையும் புடுங்குறிய? அறிவில்ல உனக்கு? ஏய் மோட்டோ வா. ஏய் நீங்க யாரு? நீங்க எங்க ஆள் கிடையாது. நாங்க வந்துடுறோம். முடிங்க அவளை. ஜெயில பிடிச்சு போடலாம். ஜெயில் சாப்பாடே சாப்பிடட்டும். நீங்கப்பா எங்க இருக்காங்க? முடிங்க. யோ கஜா கஜா, அம்மா இந்த ரசகுல்லா எங்க காணோம்? எங்க போச்சு? இங்கதான் இங்க பார்த்தேன் நானு. அதேதான். வெயிட்டர், எங்களோட பிளேட்ஸ் எல்லாம் எங்க போச்சு? அது வந்து எனக்கு தெரியாதே சார். இங்க யாரோ திருடங்க இருக்காங்க. என்னோட பேரு சிங்கம். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். யாரா இருந்தாலும் என் புடியில இருந்து தப்பிக்க முடியாது. நான் அவரை கண்டிப்பா பிடிச்சே தீருவேன். நீங்க தேடுறதுக்கு அவசியமே இல்ல. டேபிளுக்கு அடியில தான் அந்த திருடன் இருக்கா. அட யாராவது ஏதாவது சீக்கிரமா யோசிங்கப்பா. அந்த திருடங்களை புடிங்க. நான் இன்னும் சாப்பிட ஆரம்பிக்கவே இல்ல. அதுக்குள்ள டேபிளோட மொத்தமா ஓடுறாங்களே. தடுத்து நிறுத்துங்க. ஓடி வந்துரு மோட்டோ. மாட்டினா பொழந்து எடுத்துருவாங்க. வந்துரு மோட்டோ வந்துரு. அட சிங்கம் சார், என் உயிர் நண்பா, நானும் இன்னும் டின்னர் சாப்பிடவே இல்ல. என்னையும் அப்படியே டேபிள் மேல பிக்கப் பண்ணிக்கோங்க. யோ கஜா கஜா, என் வயிற்றுக்குள்ள பசி கண்ணப்பில தட்ட முடியா? சீக்கிரம் வந்துரு மோட்டோ. சீக்கிரமா புரிஞ்சுக்கலாம். டேய் பத்துலு, வெளியே எல்லாரும் நம்மள தேடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து நாம தப்பிக்கணும்னா உடனடியாக இந்த உடைய மாற்றி ஆகணும். நான் எப்ப இந்த ட்ரெஸ்ஸ போட்டுக்க போறேன்? கணக்கச்சிதமா அமைஞ்சிருச்சு மோட்டோ. டேய் பத்துலு, இது மாப்பிளையோட சூட்டுன்னு நினைக்கிறேன். அவன் இப்ப பாத்ரூம்ல இருக்கான்டா. என்ன பண்ண போறேன்? வாங்க மாப்பிள்ள சார், பொண்ணு உங்களுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்றா. இருக்கட்டும். ஆமா அண்ணன், நீங்க யாரு? நான் உங்களை அழகுபடுத்த வந்திருக்கிறேன், மேக்கப் மேனு. புடிங்க. யாராவது விட்டுறாடா. நில்லுங்க. எங்க யாரையும் காணோம். நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருச்சு. எல்லாரும் அங்கதானே போயிருப்பாங்க. என்னது? இல்ல நிறுத்துங்க. நான் தான் ஜான் ஆக போறான் டான். கல்யாண வீட்டுக்குள்ள புகுந்து இருக்கிற எல்லா நகைகளையும் நம்ம சுருட்டிடணும். ஆனா யாரு திருட போறாங்க பாஸ்? மசாலா இல்லாத மாட்டேனுங்களா? திருட போறது நான் தான் திருட போறேன். வாங்க ஏன் கூட. கடவுளை ஏதாவது மிராக்கல் பண்ணி பத்துருவோட கல்யாணத்தை நிப்பாட்டிடுங்க. பசங்களா, இப்ப நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க. சர்க்கஸ்ல இருந்து வந்தவன் மாதிரி இருக்கான். யார் அவன்? வெளியே தூக்கி போடுங்க. இவன் யாரு? இவன் மாப்பிள்ள இல்ல, ஏமாத்துறான். எங்க ஓடுறீங்க? எங்க ஓடுறீங்க? திருடன் பொண்ணோட ரூமுக்குள்ள புகுந்து நகையெல்லாம் திருடிட்டான். அந்த 2 பேரும் தான் அதெல்லாம் திருடி இருக்கணும். அவங்கள புடிங்க, விடாதீங்க. இந்த குட்டை சாத்தா திருடி இருக்கான். சீக்கிரமா அவனை பிடிங்க, விடாதீங்க. ஆஹா, கேக்கு.
திருடன் தப்பிச்சோட பாக்குறான், அவனை புடிங்க. வைர நெக்லஸ் விடாதீங்க, புடிங்க. என்னோடது என்கிட்ட கொடுங்கடா. இப்ப எனக்கு அடிக்கிறது. சமோசா சிக்கன் சார், வைர நெக்லஸ் இப்ப உங்க கையில, இத திருடினவங்க அதுவும் அங்க மேல. இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது இம்பாசிபிள். அதான் சொல்றல, நடக்காத காரியம். மோட்டு பத்லு, தேங்க் யூ வெரி மச். சாரி நண்பர்களே, எனக்கு பயங்கர பசியாக இருந்தது. அந்த நேரத்துல இந்த சாப்பாட்டு வாசனை என்னை இழுத்துதா, அதனாலதான் இன்விடேஷன் எல்லாமே நாங்க உள்ள நுழைஞ்சிட்டோம். நான் உங்களை இங்க இருந்து சாப்பிட வைக்காம அனுப்பவே மாட்டேன். வயிறு நிறைய சாப்பிடட்டும். அவங்க தான் இன்னைக்கு நம்முடைய விஐபி. நல்லா இருக்கே. அப்பல சாப்பிடணும். தேங்க்யூ. நல்லா இருக்குல்ல? என்ன சாப்பிடுங்க நீங்க கேட்டாங்க. மோட்டு ஜன்னல சாத்தி வை. மோட்டு டீ கடை அண்ணாச்சி வந்துகிட்டு இருக்காரு. அவருக்கு 2 மாசத்து காசு நாம தரணும். ஞாபகம் இல்லையா உனக்கு? சீக்கிரம் சாத்து. பைல்வான் ஏன் பஃபூன் மாதிரி மாறிக்கிட்டு இருக்காரு? ஓ, பாக்ஸர் அண்ணாச்சி, வாங்க வாங்க. இந்த ஏழைங்களை பார்க்க எங்க வீடு தேடி வந்திருக்கீங்க. வாங்க உள்ள உட்காந்து பேசலாமே. ஏன் நல்லதா சொன்னதுக்கு குமரி முத்துமரி பாக்குறீங்க? பாக்ஸர் அண்ணாச்சி, ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. ஆனா நான் உங்ககிட்ட என்ன சொல்ல வந்தேன்னா, கிளைமேட் வெளியே எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? வரீங்களா பாக்கலாம்? கண்டிப்பா கண்டிப்பா நாங்க போய் பாக்குறோம் அண்ணாச்சி. வா மோட்டு. நீங்க போக வேண்டிய அவசியமே இல்ல, நானே உங்களை அனுப்புறேன். எப்படி? ஏ அகலமா வளர்ந்தவன என்ன காரியம் பண்ண? ஹாஸ்பிட்டா சீட்டு பேந்திருச்சு பாத்தியா? இந்த மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்ல. நண்பனை பத்தி கவலைப்படாம ஹாஸ்பிட்டல் சீட்டை பத்தி கவலைப்படுறேன். அவன் மேல எப்படி இருக்கான்னு போய் பார்த்துட்டு வா சீக்கிரம். என்ன இவடா? ஒரு நிமிஷம். 1 கிலோமீட்டர் மேல தூக்கி அடிக்கிறியே, இப்படி எல்லாம் சித்திரவதை பண்ற அளவுக்கு நாங்க என்ன தப்பு செஞ்சோம்? வா மோட்டு, நம்ம எகிரிடலாம். ஒரு நிமிஷம், நான் ஆரம்பிச்சதை முழுசா முடிச்சிடுறேன். சொல்றத கேளுங்க, நில்லுங்க. கேளுங்க கேளுங்க கேளுங்க. சின்னவன பெரியவனாக்கிடலாம், ஒல்லியா இருக்கவன குண்டாக்கிடலாம், குண்டா இருக்கவன ஒல்லியாக்கிடலாம். அப்படி ஒரு மருந்து என்கிட்ட இருக்கு. வெறும் 2 ரூபாய் தான். 2 ரூபாய் தான். உங்களுக்காக தான் 2 ரூபாய்க்கு விக்கிறேன். மோட்டு, நாமளும் இவர மாதிரி உயரமா வளர்ந்துட்டா அந்த அகலமா வளர்ந்த பாக்ஸர் நம்மள அவ்வளவு சீக்கிரம் அடிக்க மாட்டான். மருந்து முதல்ல வாங்கி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். தாடி வச்ச கேடி அண்ணாச்சி, இந்தாங்க 2 ரூபாய் மருந்து கொடுங்க. அண்ணாச்சி, பாதி மாத்திரையை சாப்பிட்டு மீதி மாத்திரையை வீட்டுக்கு கொண்டு போயிடுங்க. ஒரு நாளைக்கு பாதி மாத்திரை, இன்னொரு நாளைக்கு அடுத்த பாதி மாத்திரை. மோட்டு மோட்டு, சீக்கிரமா எந்திரி. கண்ணை முழிச்சு பாரு மோட்டு அநியாயத்தை. டேய் மண்டையா, காலங்காத்தால தூங்கும் போது டிஸ்டர்ப் பண்ணாத. ஐயோ, எந்திரிச்சு உன் காலை கொஞ்சம் பாரு மோட்டு. ஆஹா, நான் வளர்ந்துட்டேன். ரொம்ப உயரமா வளர்ந்துட்டேன். பத்லு, என்னால எழுந்து நிக்க முடியல. என்ன வெளியே கொண்டு போ. ஆஹா, எவ்வளவு பெரிய காலு. ஆமா, உங்களுக்கு வேடிக்கை பார்க்கறத தவிர வேற எதுவுமே தெரியாதா? வாங்க, மோட்டுவை எப்படியாவது தூக்கி நிறுத்தலாம். உடனே இதை செஞ்சாகணும்.
நிக்க முடியல. சீக்கிரம் ஏதாவது செய்யு. ஐடியா. டேய், இந்த மோட்டுக்கு திடீர்னு என்ன ஆச்சு? பார்த்தா தெரியல, அபார வளர்ச்சி. பரவாயில்ல, சுகமா தான் இருக்கு. நீங்க விளையாடுறதுக்கு நான் தான் உங்களுக்கு கிடைச்சேனா? எப்ப பார்த்தாலும் ஏன்டா என்கிட்டயே வந்து விளையாடுறீங்க? உங்களை தொலைச்சிருவன் தொலைச்சி. இந்தா. இத புடி மோட்டோ. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு உதவி பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் பத்ரு, எனக்கு மாத்திரை கொடுத்த ஆளை தேடி சீக்கிரமா கண்டுபிடி. இந்த அளவுக்கு வளரணும்னு எனக்கு ஆசையே கிடையாது. இப்ப நான் அவனை எங்க போய் தான் தேடி கண்டுபிடிக்கிறது? சரி வா, நாம போய் டாக்டர் ஜட்காவை பாத்துறலாம். ஆஹா, பத்ரு, என்ன காப்பாத்து. இந்த டாக்ஸ் கிட்ட இருந்து என்ன காப்பாத்து. ஓடி ஓடி ரொம்ப பசிக்குது. சாப்பிடுறதுக்கு எதுவுமே கிடைக்கலையே. சாப்பிடுறதுக்கு சூப்பர் ஐட்டம் கிடைச்சிருச்சு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. எவ்வளவு உயரமான ஆளு, எவ்வளவு சக்தியான ஆளு, எவ்வளவு பலசாலி ஆளுன்னு உங்களுக்கு தெரியாது. நான் அடிச்சனா நீங்க இங்க இருந்து 3 மைல் தூரத்துல போய் விடுவீங்க. மரியாதையா போயிடுங்க. என்னப்பா இது? இவன் நம்மளையே வந்து மிரட்டிக்கிட்டு இருக்கான். இவனுக்கு பயங்கரமா சக்தி வந்துருச்சு போல இருக்கே. வாங்க வாங்க, அவன் மண்டை பலபலன்னு இருக்கு. போய் கொட்டி தீத்துருவா. ஆமா ஆமா, தயாரா இருக்கீங்களா? ஒன்னா சேர்ந்து கும்மி அடிங்க. தாக்குங்க. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இங்க எதுக்காக வரீங்க? என் மண்டையை அப்படி பார்க்காதீங்க. மண்டையிலேயே கொத்துங்க. என்ன காப்பாத்துங்க. பத்ரு, சீக்கிரமா வந்து என்ன காப்பாத்து. கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்த நான் இப்ப ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கேன். எனக்கு பசி உயிர் போகுது. யாருமே என்ன காப்பாத்த மாட்டேங்கிறாங்க. இப்ப நான் எப்படி சாப்பாட சாப்பிடுவேன்? பத்ரு, எனக்கு சாப்பாடு வேணும். மேடம், போண்டாவா சாப்பிடுறீங்க? இந்த போண்டா நீங்களே சுட்டுதா ரொம்ப நல்லா இருக்குமா? முதல்ல இடத்த காலி பண்ணு. பிச்சை எடுக்கிறதுக்கு இப்படி புது புது வழி கண்டுபிடிச்சிருக்கீங்களா? முதல்ல போய் இங்க இருந்து. ஆஹா, சமோசா. திருடு திருடு திருடு. இல்ல இல்ல, ஆஹா, நாய்கள் வேற தோர்ந்தது. என்ன காப்பாத்துங்க. ஒரே ஒரு சமோசா திருட்டதுக்காக ஒரு கோடி ஒன்னா சேர்ந்து என்ன கும்மி அடிக்குது. என்ன காப்பாத்துங்க. Stop in the name of law. இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. இம்பாசிபிள். அட பாவி, இவன் ரொம்ப பெரிய திருடனா இருக்கானே. இப்ப பாரு. நான் தான் மிஸ்டர் சிங்கம். நெல்லு, இல்ல உன்னை பீஸ் பீஸ் ஆக்கிடுவேன். அட பாவி மோட்டு, நீ இவ்ளோ பெருசா எப்படி வளர்ந்த? ஆஹா,
நில்லு மோட்டு, சொன்னா கேளு. என்ன அந்த பால்கனியில இறக்கி விட்டுடு. அதெல்லாம் முடியாது. இந்த காக்கா கூட்டம் காலையில இருந்து என் மண்டையில கொத்திக்கிட்டே இருக்கு. தொப்பி போட்ட உங்க தலைய வச்சாதான் நான் சேஃபா தப்பிக்க முடியும். எல்லாம் மிலிட்டரி மேன் மாதிரி ஆடுற வரிசையா வந்துகிட்டு இருக்கு. நான் தப்பிக்கணும். மோட்டு, முதல்ல என்ன காப்பாத்து. சொன்னா கேளுடா. அம்மா, வேண்டாம், என் மண்டையில கொத்தாதீங்க. என்ன உயிரோட விட்டுருங்க. தயவு செஞ்சு சொன்னா கேளுங்க. வேண்டாம். ஆஹா, நீங்க பின்னாடி வர பாடி காட்டு மாதிரி வரிசையா வருதுங்களே. என்ன விட்டுருங்க. வேண்டாம். பத்துலு, என்னுடைய நண்பா, நீ என்ன காப்பாத்த வந்துட்டியா? ஜெய் ஹோ! நீ என்ன காப்பாத்த வருவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எனக்கு ரொம்ப பசிக்குது பத்துலு. முதல்ல இந்த காக்கா கிட்ட என்ன காப்பாத்து. ஆஹா, வேண்டாம். சோ சோ ஓ சப்போர்ட்டுக்கு வந்தவனையே கொத்துங்க. அடே மோட்டோ, காப்பாத்த வந்தவனையும் போட்டு இந்த வாங்குதே இந்த காக்காவுங்க. இங்க பாரு மோட்டோ, நீ பழையபடி நார்மல் ஆகிறதுக்காக டாக்டர் ஜட்கா உனக்காக சில மாத்திரைகளை கொடுத்திருக்காரு. இத சாப்பிட்டா சரியாயிடுமா? சாப்பிடு உடனே. என்ன பழையபடி கூடி கும்மி அடிக்குதுங்க? ஏய் ஏய், பத்துல உயிர் காப்பான் தோழன் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீதான் என் உயிரை காத்த தோழன். எனக்காக வரும்போது சமோசா வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. அடே, இந்த நிலைமையில கூட உனக்கு சமோசா தேவையா? சீக்கிரமா சாப்பிட்டு தொலைடா, இல்லனா காக்கா உங்க கொத்தி 2 முடியும் புடிங்கிற போது. எனக்கு என்னவோ பண்ணுது. டெவலப் ஆவறியா? பத்துலு, எனக்கு என்ன ஆச்சு? கையும் காலும் உள்ள போயிடுச்சு பாரு. மோட்டு, டாக்டர் ஜட்காவோட மருந்து சாப்பிட்டா ஏதாவது ஒரு சைடு எஃபெக்ட் வரத்தான் செய்யும். காக்கா கிட்ட இருந்து தப்பிச்சு இந்த பிள்ளைக்கா பசங்க கிட்ட மாட்டிக்கிட்டனே. அடே, நான் ஒண்ணும் ஃபுட்பால் கிடையாது. மோட்டு நண்பா, எவ்வளவு சீக்கிரமா ஓடி தப்பிக்க முடியுமோ தப்பிச்சுக்க. பின்னால ஒரு 600 பசங்க வந்துகிட்டு இருக்காங்க. ஓடிடு. வந்துரு சீக்கிரமா வந்துரு. இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போயிடலாம். சீக்கிரம் வந்துரு பத்துலு. சிங்கம் சார், இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? மோட்டு பத்துலு, இங்க பாருங்க. திருட்டு கேஸோட ஃபைல்ஸ் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. திருடங்களை பிடிக்கவும் முடியல. தினமும் ஒரு திருட்டு நடந்துகிட்டே தான் இருக்கு. சார், நீங்க இருக்கிற இந்த புண்ணிய பூமியில எப்படி சார் திருட்டெல்லாம் நடக்குதுங்கறீங்க? அதுதான் எனக்கும் புரியல. திருடனுக்கு என்னோட எல்லா பிளானுமே தெரிஞ்சிருது. நான் எந்த இடத்துல இல்ல நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல போய் ஈஸியா திருடிட்டு போயிடறான். மாத்தி மாத்தி திருடுறான்னா கண்டிப்பா அந்த கூட்ட திருடனா தான் இருக்கணும். சிங்கம் சார், அவனை கண்டுபிடிச்சு உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறோம். நீங்க கவலைப்படாதீங்க. தேங்க்யூ மோட்டு பத்துலு. அந்த ஜானுங்கிற கொள்ளக்காரனை பிடிக்கிற வேலையை நான் இப்போ உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். நான் செஞ்சிருக்கிற மாஸ்டர் பிளான பாத்தீங்களா? இருந்த இடத்துல இருந்தே அங்க நடக்கிற எல்லா விஷயங்களும் நமக்கு தெரிஞ்சிடும். சிங்கத்துக்கு போன போடுங்க. ஹலோ, என் பேரு சிங்கம், இன்ஸ்பெக்டர் சிங்கம். என்ன பிடிக்கிற திறமை அந்த மோட்டு பத்துலுக்கு நிச்சயமா கிடையாது. என்ன எவனாலையும் பிடிக்க முடியாது. என்ன பிடிக்க இன்னொருத்த பிறந்து வரணும்டா. நாம இங்க பேசுறது அந்த ஜானுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? அவனை பிடிக்கிற பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கணும். அவனுக்கு எப்படி தெரியும்? அவனுக்கு தூது சொல்ற யாரோ ஒருத்தர் இங்க இருக்காங்க. எல்லா கான்ஸ்டபிள்ஸையும் கூப்பிடுங்க. எல்லாரும் முன்னாடி வரிசையா வந்து நில்லுங்க. நீதான் அது? நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீ யாரு? உன் முகம் ரொம்ப புதுசா இருக்கு. இவன் எப்ப இந்த ஸ்டேஷன்ல ஜாயின் பண்ணா? You are under arrest. சார், அது உங்களோட முகம் தான். இப்போ நீங்க கண்ணாடியை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கீங்க சார். சாரி. மோட்டு பத்துலு, நீங்க தயவு செஞ்சு ஏதாவது சீக்கிரம் செய்யுங்க. அந்த திருடனை கண்டுபிடிக்க எனக்கு இப்ப பைத்தியமே பிடிச்சிட்டு போல இருக்கு. எதுக்காக சார் நீங்க கவலைப்படுறீங்க? மோட்டு பத்துலுவானா நாங்க உங்க கூட இருக்கோம்ல. நாங்க உங்க கூட இருக்கிற வரைக்கும் எவனும் தப்பிக்க முடியாது. இம்பாசிபிள் சொல்றோம்ல. அட பாவிங்களா, இந்த பசங்க என்னோட டைலாக்கை என்கிட்டயே சொல்லிட்டு போறாங்க.
பத்ரு, நாம எதுக்காக மாறு வேஷம் போட்டிருக்கோம்? அப்பதான் ஜான் நம்மள பார்த்து பயந்து ஓட மாட்டான் மோட்டோ. மோட்டு பத்லு, நீங்க 8 அடி பாய்ச்சீங்கன்னா இந்த டானுங்கிற ஜான் 16 அடி பாய்வா. பொம்பளை வேஷம் போட்டா நான் பிடிச்சலாம் நினைச்சீங்களா? என்னை யாராலையும் பிடிக்க முடியாது. வாவ் பாஸ் வாவ், என்னமோ பஞ்ச் டயலாக் பேசுறீங்க. வீணா போனவனுங்களா, வேலைய பார்க்கலாம் வாங்கடா. எல்லாத்தையும் அமுக்குங்க, எதையும் விட்டு வைக்க கூடாது. மோட்டோ அங்க பாரு, ஜான் அந்த கடையில இருக்கிற நகையெல்லாம் ஆட்டையை போட்டு ஓட பாக்குறான். வா சிங்கம் சார், நான் பத்லு பேசுறேன் சார். ஜானும் உங்க கூட்டாளிகளும் சேர்ந்து பேங்க்ல கொள்ளையடிக்கிறாங்க. சீக்கிரமா ரவுண்ட் அப் பண்ணி வந்து பிடிச்சிருங்க சார். ஓகே சார், விட்டுடுறேன். நான் இப்பவே வந்துடுறேன். திருட்டு பசங்க தப்பிச்சு போயிட்டாங்க, பையன் இங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்க. நீங்க என்ன ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டீங்க. இப்ப பாக்குற நீங்க எப்படி தப்பிக்கிறீங்கன்னு. பாய் பாய் டாடா, ஆல் தி பெஸ்ட். யோ சிங்கம், கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்காயா? எங்க மேல எதுக்காக பீரங்கி குண்ட போடுற? அத கடவுளே, நீங்க 2 பேரும் மோட்டு பத்துல வச்சே நீங்களும் உள்ள இருந்தீங்க. ஐ அம் சாரி. உயிர் மேல ஆசை இருந்தா ஓடி தப்பிச்சுக்கங்க. Why is here when Singam is here? நீங்க கவலைப்படாதீங்க, இனிமே உங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்ல. ஐயோ, எனக்கு மட்டும் இல்ல சார், நம்ம எல்லாருக்குமே ஆபத்து ஆண்டு வேலை வந்துகிட்டு இருக்கு சார். அங்க பாருங்க, திரும்பி பாருங்க. நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீங்க 3 பேரும் என்ன பண்றீங்க, எங்க இருக்கீங்கன்னு டானுக்கு தெரிய வருது. ஆனா அது எப்படின்னு தான் தெரியல. எனக்கு என்ன தோணுதுன்னா, அவனுக்கு நெத்திக்கண் முளைச்சிருக்கு நினைக்கிறேன். அதாவது 3வது கண்ணு. 3வது கண்ணா? டாக்டர் ஜட்கா, நீங்க ஏற்கனவே இந்தியன் ஆர்மிக்காக ஒரு பறக்கிற பட்டர்ஃப்ளை தயாரிச்சீங்க இல்ல? அதுல ஸ்பை கேமரா எல்லாம் செட் பண்ணி வச்சீங்களே, அதை மறந்துட்டீங்களா? அது கூட தேடைன்னு பேர் வச்சீங்களா? உங்க போண்டா மூக்கு மேல விரல வச்சு யோசிங்க சார். ஓ அட, அது நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ஆர்மி ஆளுங்க கிட்ட கொடுத்துட்டேன்னு. சூப்பர், வெரி குட். இப்ப எதிரிகளோட ஒவ்வொரு அசைவையும் நம்மளால கண்காணிக்க முடியும். தேங்க் யூ டாக்டர், தேங்க் யூ. ஜெய் ஹிந்த். அட, இப்பதான் ஞாபகம் வருது. அன்னைக்கு ஜான் அவன் கூட்டாளியும் வேஷம் போட்டு வந்திருக்காங்க. திருடங்களை பிடிக்கிறதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நல்லா கேளுங்க. மோட்டு பத்லுவோட டம்மிய ரெடி பண்ணி சிங்கம் சார் கையில கொடுத்து வெளியே அனுப்பிடலாம். ஜானும் அத மோட்டு பத்ல தானே முடிவு பண்ணிப்பா. வேற ஒரு இடத்துல திருடலான்னு பயப்புல அங்க போயிடுவான். ஆனா ஒரிஜினல் மோட்டோ பத்லோ நம்ம ஜானை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அவன் ஏதாவது திருடினானா அவனை அப்படியே கையும் களவுமா புடிச்சிடுவாங்க. எப்படியா? அட, பிரமாதமான ஐடியா. கக்கா போங்க கசிட்ட. நான் என் கடமையை செய்றேன். கடவுளே, நான் கொடுத்த ஐடியா எனக்கே பல்பாக நீ எதிர்பார்க்கலப்பா. அழறத முதல்ல நிறுத்திட்டு நான் சொல்ற மாதிரி கேளு. இப்போ உன்னோட பிளான் படி நம்ம 3 பேரை இங்க இருந்து வெளியே போறோம். வா. நான் எந்த வேலைக்கும் வேலைக்காக மாட்டேன்னா ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க? என்ன விட்டுருக்கையா, இப்படியே விட்டுருக்கையா. மோட்டு பத்லு சிங்கத்தோட கிளம்பிட்டாங்க. அவங்க போனதுக்கு எதிர்பக்கமா போய் நாம திருட ஆரம்பிக்கலாம். வா பாஸ் வாவ், என்னமா பஞ்ச் டயலாக் பேசுறீங்க? நீ ஏதாவது சொன்ன உன்னை நான் பஞ்சர் ஆக்கிடுவேன். ஜால்ரா தட்டுறதை விட்டுட்டு வேலையை பார்க்கலாம் வாங்க. வா பாஸ் வாவ், என்னமா பஞ்ச் டயலாக் பேசுறீங்க? இந்த மசாலா இல்லாத மண்டைக்கு எவ்வளவு சொன்னாலும் ஏறாதாடா. மனசுக்குள்ளேயே அழுதுக்க மோட்டோ.
தப்பிச்சு போயிடுவான். அதுக்காக தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். புரியுதா? இவங்க வேற பக்கமா தானே போய்கிட்டு இருந்தாங்க. எப்படி இப்ப நம்மள துரத்திட்டு வராங்க? இவங்க 2 பேரும் சேர்ந்து நம்மளே நல்லா ஏமாத்திட்டாங்க. வா பாஸ் வா, என்னமா பஞ்ச் டயலாக் பேசுறீங்க? இந்த ஒரு டயலாக் பேசிய வாழ்க்கையை ஓட்டிடுவியா நீ? சைக்கிளை ஓட்டுடா, வேகமா போ. வளர்ந்து வளராதவன எங்கடா போற? எங்க போற? அண்ணே அப்பா அம்மே சிங்கம் சார், நீ வந்துட்டேடா. வண்டி ஓட்டுறதுல எக்ஸ்பீரியன்ஸாடா? நீங்க ஒண்ணும் கவலையப்படாதீங்கப்பா. இந்த வண்டியை நான் பார்க்காம ஓட்டுறேன். ஆனா ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, இந்த வண்டி எப்படி ஓட்டுறது எனக்கு தெரியாது. ட்ரை பண்றேன். ஒருவேளை இந்த பட்டன் இருக்குமா? இப்ப எந்த பட்டனை அழுத்துறது? என்னோட பேரு சிங்கம். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து இது வரைக்கும் யாரும் தப்பிச்சதே இல்ல. அதாவது இம்பாசிபிள். டாய் மொட்டத்தல, எங்களை கிரேன்ல தொங்க விட்டு நீ வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கியா? நான் மட்டும் இறங்கி வந்தா உன்னை விட்டுக்கு இல்லன்னு பண்ணிடுவேன். மோட்டோ பத்தலோ ஆடாம சேமா அப்படியே இருங்க. மிஸ் ஆனீங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். ஆடாதீங்க. ஐயோ, ஏதாவது ஒன்று பண்ற வெயிட் பண்ணுவோம். அட மோட்டு, என் உயிர் நண்பா, என் உடன்பிறா சகோதரா, காலையிலேயே வந்துட்டியா என்ன? அவனா வரல, நான் தான் அவனை கம்பல் பண்ணி கூட்டு வந்திருக்கேன். ஏன்னா இவனுக்கு நிறைய பசி எடுத்துருச்சான். அட இது ஒரு பிரச்சனையா இல்லப்பா. நான் இவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறேன். அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் இவனுக்கு பசிக்கவே பசிக்காது பாரு. பூசணிக்கா மாட்டியா, சீக்கிரம் ஏதாவது செய்டா. நீ என்னுடைய நண்பனா இல்ல எதிரியா? இந்த வாட்சை நீ கட்டிக்க மோட்டு. உனக்கு எப்பெல்லாம் பசி எடுக்குதோ இந்த வாட்சில உள்ள சென்சார் அதை புரிஞ்சுக்கிட்டு உனக்கு அலாரம் அடிச்சு காட்டும். கட்டிக்க. அதாவது இந்த வாட்சி எப்பெல்லாம் அலாரம் அடிக்குதோ அப்பெல்லாம் நான் சாப்பிட ஆரம்பிக்கணும். அதானே சொன்னடா மண்டையா? அட அப்படி இல்ல என் நண்பா, உடன்பிறா சகோதரா. எப்பெல்லாம் இந்த அலாரம் அடிக்குதோ நீ அப்ப இந்த பட்டனை பிரஸ் பண்ணணும். கவுண்டிங் இந்த மாதிரி கம்மியாகும். இந்த மாதிரி நடக்கும்போது நீ அதை பார்த்து சிரிக்கணும். சிரிக்க சிரிக்க உனக்கு பசியெல்லாம் அப்படியே மறந்து போயிடும். அதாவது உன் கவனம் மாறிடும். அதுக்கப்புறம் உனக்கு பசியே எடுக்காது. இதுவும் சூப்பரான ஐடியா தான். அப்படி நடந்தா அடிக்கடி சாப்பிட வேண்டிய அவசியம் இருக்காது இல்ல? ஆஹா, கச்ச கச்சா அலாரம் உடனே அடிக்குதப்பா. இவன் எப்படி சாப்பிடாம இருக்க போறான்னு எனக்கு புரியவே இல்ல. பலராம் நாயுடு, நீ வாய மூடு. எனக்கு ரொம்ப நேரமா பசி எடுத்துக்கிட்டு தான் இருக்கு. நான் கொஞ்ச நேரம் கண்ட்ரோல் பண்ணி பாக்குறேன். சிரிக்குமா? டாக்டர் பூசணிக்கா மாட்டேங்க ரொம்ப புத்திசாலிதான். சிரிச்சதுல எனக்கு பசியே குறைஞ்சு போச்சு. சரி, டாக்டர் ஜட்காவோட இந்த விஷயமாவது ஒர்க் அவுட் ஆச்சு இல்ல மோட்டோ? அடடா அடடா. ஆமா, நான் வந்துகிட்டு இருக்கேன். நான் பார்த்தேன். கை பிடிங்க. என்ன இழுக்காதீங்க. நீங்க என்ன? ரெடி ரெடி. விடு. என்ன ரொம்ப சிரிப்பா இருக்கா? இப்ப நீ அழ வேண்டிய நேரம் வந்துடுச்சு. அடுத்து எனக்கு. ஆமா, ஐயா. நல்ல வேலை அந்த லேடியோட கோவம் என் பக்கம் திரும்பல. அதுக்குள்ள ஓடி வந்துட்டோம் மோட்டோ. ஆளை பார்த்தா மல்யுத்த வீராங்கனை மாதிரி இருக்கு. நல்ல வேலை ஓடி வந்துட்டோம். ஏய், எனக்கு உதவி செய்யறத விட்டுட்டு நான் காரை தள்ளுறத பார்த்து சிரிக்கிறியா? மோட்டோ, கொஞ்சம் சிரிக்கிறத நிறுத்து. பாக்ஸரோட முகம் ஆரஞ்சு பழம் மாதிரி ஆயிடுச்சு. என் குணமே அப்படித்தான். அடே, முகம் 2-3 கலர்ல செவந்து மாறுதுடா. ஏய், இன்னைக்கு நான் உங்க 2 பேரையும் சும்மா விட போறது இல்ல. பின்னி பெடல் எடுக்க போறேன்டா. 7 ஜென்மத்துக்கு மறக்க மாட்டீங்க. ஓடுறா. சீக்கிரம் வந்து பத்தலும். நில்லுங்க மண்டையா. சீக்கிரம் ஓட்டு. சீக்கிரம் பத்தலும், வேகமா போ. ரயில்வே ட்ராக் இந்த பக்கம் போ. நான் உங்களை விட போறதில்ல. ஓட்டு பத்தலும். நில்லுங்கடா, நில்லுங்க.
பத்துலு புகை வந்துருச்சு. எதுக்கும் எதிரில ட்ரெயின் வருதான்னு ஒரு வாட்டி லைட் அடிச்சு பாத்துக்கோ. சீக்கிரமா ட்ரெயின் வந்தா நாம மாட்டிப்போம். சீக்கிரம். ஒரே இருட்டா இருக்கு. இல்ல பரவாயில்ல, சீக்கிரம் சரி வா போகலாம். ஓட்டு பத்லு. வேகமா போ. ஏய். இந்த மாதிரி நேரத்துல கூட கொஞ்சம் ஈவிரக்கத்தோட நடந்துக்க மாட்டீங்களா பாஸ்டர் சார்? பத்லு, இன்னும் வேகமா ஓட்டு. வேகம். ட்ரெயின் நம்ம பக்கத்துல வந்துருச்சு. வேகமா வந்துகிட்டு இருக்கேன். அம்மா சீக்கிரமா சூடா 2 பிளேட் சமோசா குடுறா. இது ஒரு கல்யாணத்துக்கு ஆர்டர் கொடுத்திருக்காங்க, அதனாலதான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். வேணும்னா 2 சமோசா தரேன். ஆமா, முதல்ல எனக்கு கொடுக்க வேண்டிய பாக்கிய கூட, அப்புறமா சமோசா கேள்றா மண்டை. இல்லன்னா கிடையாது. ஆமா, உனக்கு என்னாச்சு? காச கூடன்னு கேட்டா இப்படி விழுந்து விழுந்து சிரிக்கிற? அதாவது அண்ணாச்சி, இது விஷயமே வேற. என்னன்னா, என்ன விஷயம்னு எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. இவனுக்கு கொஞ்சம் நஞ்சம் திமிர் இல்ல, உடம்பு முழுக்க திமிர் இருக்கு. நான் இன்னைக்கு ஒரு கை பார்க்காம விட மாட்டேன். நீ வேணா பாரு. வேணா 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 வேணா. ஏய் நோ நோ. வேணா நிறுத்து. அம்மா இப்ப என்னடா நான் சொல்லிட்டேன். எந்தோ சீக்கிரம் 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 ஓடுங்களா. வேகமா போ. ஏய் நில்லுங்க. ஸ்டாப் இன் தி நேம் ஆஃப் லா. தாய் மீது ஆணை. போறது தாய் மீது ஆணை. அங்கே நில்லு. நேரா போகாதீங்க, இந்த பக்கமா போங்க. இப்ப உங்க 2 பேரோட கதையை முடிக்க போறேன். யாராலும் என்ன தடுக்க முடியாது. பாஸ், என்னமா பஞ்ச் டயலாக் பேசுறீங்க? பஞ்சு கிஞ்சின உன் மூஞ்சிய பஞ்சர் ஆக்கிடுவேன். செய்யக்கூடாது. எடு எடு, வண்டியை எடு. எங்க அப்பாவை பார்த்து நீ சிரிக்கிறியா? கமிஷனர் பபிள் காம பார்த்து சிரிக்கிறியா? எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன பார்த்து சிரிப்ப? சாரி சார், விஷயம் என்னன்னு கொஞ்சம் குயிக்கா சொல்றேன் கேளுங்க. சமோசா. மோட்டோ விடாத. சமோசா. மோட்டோ பின்னாடியே 2 ஆபீசர் வந்துட்டு இருக்காங்க. மோட்டோ விட்றாத. மோட்டோ அம்மா இல்ல. மோட்டோ நில்லு. மோட்டோ ஓடாத. மோட்டோ நில்லு. ஆஹா.
அந்த ஜான் எங்க? அந்த பக்கம் போனா பாரு. இப்பதான் சாப்பிட்டேல, சீக்கிரமா இந்த பைக் எடுத்துட்டு போய் அவனை பிடி மோட்டோ. உன்னால மட்டும் தான் இந்த காரியத்தை கணக்கச்சிதமா செய்ய முடியும் மோட்டோ. உடனே பைக் எடுத்துட்டு இது வேறயடா. மோட்டோ பைக்கை எடுத்துட்டு தான் போ சொன்னா, பைக்கை தூக்கிட்டு போன்னு சொல்லல, எடுத்து ஓட்டிட்டு போ மோட்டோ. டேய் வீணா போன பத்தலோ, நீ பைக்கை எடுத்துட்டு போன்னு தான் சொன்ன, ஓட்டிட்டு போன்னு சொல்லல. My name is சிங்கம். இந்த சிங்கம் வச்ச குறியில இருந்து யாரும் தப்பிச்சதே இல்ல. அதாவது இம்பாசிபிள். புரிஞ்சுதா? Thank you மோட்டு பத்லோ. சரி இத சொல்லு. மோட்டு, நீ எதுக்கு இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்க? மோட்டோ, உனக்கு பசி வர்றதுதான் ரொம்ப நல்ல விஷயம். உன் பசி சம்பந்தமான எல்லா விஷயத்தையும் ஆபீசர் கிட்ட சொல்லிடு மோட்டோ. அவர் ஏதாவது பண்ணுவாரு. என்னடா பண்ற? போயிடு தொலைஞ்சிடு.